சாட்டை பயங்கரமா வந்து சவுக்கு எடுத்து போறாரு சார். 2 பேருமே ஒரே குட்டையில ஓடுற மட்டைங்க. நீ ஞாயிற்று பக்கம் பேசுன சீமான் பேசுறாரு. ஆமா. கஞ்சா வந்து யார் வச்சதுன்னு கேட்குறாரு. ஆனா இவர் கஞ்சா அடிப்பாரு. இவர் பக்கத்துல இவரு அடிக்க நிரப்பி கொடுத்தாரா? அண்ணே நீங்க ஒரு 2 இழுத்துட்டு எனக்கு கொடுங்கன்னு சொன்னாரா? சாட்டை சொல்றான், ஊழலிஸ்ட் சொல்றான். அத்தனை வந்து அண்டர் கிரவுண்ட் ஆளுங்களும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கானே. அப்ப என்னன்னா பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. இதெல்லாம் வந்து அவரு பங்கு வாங்கிட்டு இருந்தாரு. உனக்கு அப்புறம் தெரியும். ஒன்னு அவன் சொல்லிருந்தோம். ஆமா. சாட்டை எனக்கு இவ்வளவு பங்கு வந்துச்சு. சொல்றது எனக்கு லிஸ்ட் யாருன்னு தெரியாது. இவன் சொல்றதை தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அண்டர் கிரவுண்ட் மாபியாக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊடகன்ற பேர்ல இவன் சாட்டை, இவன் சவுக்கு பேரை பாரு. அவர் சவுக்கு, ஒரு சாட்டை. ஆக்சுவலா இவன் சாட்டை கூட இவன் சாக்கடை. இவன் கேட்குறான் 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டான், நான் ஒரு யூடியூப் தான் நடத்துறேன்னு சொல்கிறேன்ல. அப்போ நான் கேட்குறேன், உனக்கு மாலத்தீவு போகிறதுக்கு பணம் எங்கே வந்து இது பிச்சை எடுத்து சொல்லு, இல்லை எவன்கிட்ட கட்டிங் வாங்கணும்னு சொல்லி தானே ஆகணும். சீமான் ஏமாற்றப்படுகிறார். யாரால ஏமாற்றப்படுறார்? சாட்டை துறைமுறை தான் சார். நாம் தமிழர் கட்சியை வந்து 2ஆ உடைக்கிற ஒரு கோடாரி எதுன்னு கேட்டீங்கன்னா சாட்டை துறைமுறை. இப்போ அண்ணன் சாமான் தின்ன எப்போ காலி ஆகணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆள் இருக்கிறான்னா நாம் தமிழர் அது சாட்டை துறைமுறை. நேற்று வரைக்கும் நீ திமுக எதிர்ப்பாளர். சவுக்கு சங்கரை கைது செய்தவொன்னா திமுக ஆதரவாளரா? நீ கருப்பு சப்பு சட்டை பணியில் போட்டிருக்கல, அப்ப என்னன்னு சொல்றது? சீமானுக்கு எதிராக இப்படி சொல்லுது. சாட்டைக்கு ஆதரவு. இந்த சவுக்கு விஷயத்துல நீங்க பாருங்க, அவர் வந்து நியாயமா பேசுவார் சீமான். ஆனா நீங்க என்ன பேசுற? பொங்கு சவுக்கு சங்கர் வந்து அப்படியே கொண்டாடி தீர்க்கிறான். நாளைக்கு உனக்கு வராதா? கைது செய்திருக்கிறது திமுக அரசு இல்லை, போலீஸ். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்து சவுக்கு சங்கர் விவகாரம் குறித்து பேச போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விஜயலட்சுமி விவகாரத்துல பார்த்தோம், இப்ப சவுக்கு சங்கர் விவகாரத்துல பாக்குறோம். சவுக்கு சங்கர் விவகாரமாவே ஆமா வில்லங்கமான விவகாரமா இருக்கு. இப்போ சவுக்கு சங்கரோட கைது, அதுக்கு பிறகு இப்போ நடக்கிற அவர் அலுவலகம், அவர் வீடு, எல்லா இடத்துலையும் வந்து சோதனை நடத்துகிறாங்கல்ல. இது வந்து சவுக்கு சங்கர் மேலே திமுக வந்து திட்டமிட்டு பழிவாங்கிறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்க? இல்லை, நான் முதல் பார்த்த பார்வை வந்து எப்படி இருந்ததுன்னா, இது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல, இவர் தொடர்ச்சியான இந்த பேச்சுக்கள் வந்து காவல்துறை உயர் அதிகாரிகளை தாக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. சாதாரண வந்து ஒரு காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர், பெண் உதவி ஆய்வாளர்லாம் வந்து தாக்கி பேசுகிற மாதிரி இருந்தது. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காவல்துறை நிர்வாக நடவடிக்கை அப்படின்ற பார்வை தான் நமக்கு இருந்தது. திமுக அரசு நடவடிக்கை எடுக்கிறதுனா பல முறை இவர் வந்து முதலமைச்சர் சாடி இருக்கிறாரு, அப்போலாம் எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் நாட்கள் நகர நகர நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது சவுக்கு சங்கர் என்பவர் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியால் வந்து ஒரு தலைவராக உருவாக்கப்படுறாரா, எப்படி சொல்றீங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து வருது. ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய சவுக்கு சங்கர் வந்து இவ்வளோ பெரிய ஆனால் சித்தரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சவுக்கு சங்கர் முதல்ல ஒரு விஷயம் சார், சவுக்கு சங்கர் வந்து யார்? அவர் ஒரு அறிவாளியா? நீங்களாவது சொல்லுங்கள். நான் பல இடத்துல இருக்கிறேன். அவர் ஒரு அறிவாளியா, அல்லது மனநோயாளியா, அல்லது போராளியா, அல்லது புரட்சியாளரா? இந்த நாளில் ஏதாவது திமுகவுக்கு எதிராக வந்து ஊழல் வழக்குகளை வெளியே கொண்டாந்து அவ்வளோதான் ஆளை பார்க்குறாங்க. அவ்வளோதானே. இப்போ நீங்கள் பண்ணுற பில்டப் பார்த்தா நீங்கள் இல்லை, இப்போ திமுக அரசு பண்ணுற பில்டப் பார்த்தா அவர் ஏதோ ஒரு என்னென்னா பெரிய அறிவாளி மாதிரியும், அல்லது எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆபத்தான ஒரு மனநோயாளி மாதிரியும் அந்த காட்சிகள் பார்க்குறேன். அவர் கைது செய்ய அந்த கொண்டு போகிற காட்சிகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை ஒரு பெரிய ஒரு போராளி மாதிரி, இல்லை ஒரு புரட்சியாளர் மாதிரி, அப்படி ஒரு பிம்பம் கட்டி அமைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அப்படியான ஒரு தனித்துவமான தலைவரில் ஒரு நபரே கிடையாதுன்ற நான். இப்போ சவுக்கு சங்கர் என்ன தனித்துவம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இப்படியாவது வாங்க. இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு ஜாம்பவான், பத்திரிகை உலகத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான். யாருமே பேசாத விஷயங்கள்லாம் பேசுகிறாருங்கன்னா ஊழல். என்ன சொல்கிறேன், இது எல்லாருமே பேசியிருக்காங்க. நான் கேட்குறேன், டிராஃபிக் ராமசாமி பேசிட்டாரு? நீங்கள் சொல்லுங்கள். நீதிமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தை நம்ம குறைச்சி மதிப்பில்லை. நீதிமன்றத்தில் வந்து பல வழக்குகள் வந்து இன்னைக்கு முன் உதாரணமாக இருக்குது. ஆமாம், நீதிமன்றத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை அவருக்கு பெனால்ட்டி கூட வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் நீதிமன்றத்தால் பாராட்டப்பட்டிருக்கு. பல வழக்குகள் வந்து பொதுநலன் கருதி அவர் போடாத வழக்கு கிடையாது. இவர் சவுக்கு சங்கர் பேசுறது எல்லாமே வந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான வன்மம், ஒரு நிர்வாகத்துக்கு எதிரான வன்மம் தானே. இவர் என்ன நீங்கள் வந்து பெருசாக என்ன சாதிச்சிட்டா நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து இங்கே எல்லாருமே தனி மனிதர்கள் தான். அந்த காக்கி உடை போட்டால் அவங்க அதிகாரி. இங்கே எல்லாருமே அரசியல்வாதிகள் கேட்டால் அந்த வெள்ளை சட்டை, அந்த
கதை அந்த காட்டெருமைக்கு கதை சட்டை போட்ட மாதிரி ஒரு சட்டையை போட்டாங்க அரசியல்வாதி. ஆனால் இங்கே எல்லாமே தனி மனிதர்கள் தான். ஆமாம். ஆனால் இவர் பேசுறது எல்லாமே தனிப்பட்ட தாக்குதல் தானே. கலைஞருடைய டிஎன்ஏ வரைக்கும் போனார்ல. உச்சபட்சமான ஒரு விமர்சனம். கலைஞர் டிஎன்ஏ யாருக்குமே இல்லை அவங்க குடும்பத்துலன்னு பேசினார். இவர் என்ன டெஸ்ட் பண்ணாரா? ஒரு லேப் டெக்னீஷியனோட. ஆனால் இவரை பல பேர் ஆதரிக்கிறாங்க. இங்கே நெகட்டிவாக பேசணும். இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. நெகட்டிவாக பேசினா வந்து நிறைய பேர். அதுக்காகவே இந்த 2 நாள் கைதில் பல பேர் பல விதமாக பேசுகிறான். காலை உடைச்சாச்சுன்னே பேசினான். கையை உடைச்சாச்சுன்னு பேசினா அதுக்கு பேண்டேட் போட முடியும். கையை உடைச்சாச்சுன்னு காட்டுறதுக்கு இப்படி மடக்கி ஒரு அதுக்கு என்ன அது 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 பேர் அது என்ன சொல்லுவாங்களா? அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கவசம் மாதிரி போட்டிருக்காங்கல்ல. டெக்னிக்கலாக இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. சரிங்களா? மாவு கட்டெலாம் போடல. ஒரு பேடு போட்டிருக்கு. அவ்வளோதான். பேடுன்னு சொல்லுவோம். பேடு அவ்வளோதான். காலுக்கு பேடு போட முடியுமா? போட முடியாது. கையை உடைச்சாச்சு சொன்ன உடனே ஒரு பேடு போட்டாச்சு. நான் கூட ஒரு பேண்டேஜ் சுற்றிப்பேன் சார். ஆனால் இங்கே ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பேண்டேஜ் சுற்றிட்டு வந்து கேட்டால் தான் 10 காசு விழுது, 1 ரூபா விழுது, 2 ரூபா விழுது. நீங்கள் எப்படி யார் பார்த்தது? போலீஸ் அடித்ததை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்சி எது? கண்ணால் பார்த்த சாட்சியார். அவர் வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி படம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ரஜினி படம் பார்த்துட்டு வந்து அப்படியே கண்ணை கட்டிட்டாங்க, அப்படியே ஒரு படுக்க வச்சுட்டாங்க, பிளாஸ்டிக் பைப்பில் அடித்தாங்க. எல்லாம் படம் பார்க்குற மாதிரில இருக்கு. சாட்சியார் 3rd டிகிரி டார்ச்சர்னா அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் கொடுத்துட முடியுமா? நீங்கள் சொல்லலாம் இத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அது வேற. இவர் வந்து பிரபலமானவர், உலகமே உற்று நோக்கக்கூடியவர். இல்லை, இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இவருக்கு முன்னாடி வந்து இவர் முன்னாடி கைது பண்ணப்போ வந்து பல பேர் குரல் கொடுத்தாங்க, பல பேர் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த முறை எல்லாருமே சைலண்டாக இருக்காங்களே, என்ன காரணம்? இல்லை, முதல் வந்து அதுதான் இங்கே தான் ரொம்ப நீங்கள் துல்லியமாக பார்க்கணும். முதல் ஒரு நாள் இவரை கைது செய்த போது அப்போ எல்லாருடைய பார்வைன்னு இந்த கைது சரின்னா, அதற்கு பிறகு கஞ்சா வழக்குன்னு வந்தது பார்த்தீங்களா, அப்போ தான் லைட்டாக பார்வை மாறுச்சு. அதுக்கப்புறம் ஒரு விபத்து நடந்துன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னும் போது இன்னும் அதோடைய பார்வை வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன் சார், நாம் பார்த்த காட்சி, நீங்கள் நான் பொதுமக்கள் எல்லாரும் பார்த்து பெண் உயரதிகாரியை தரக்குறைவாக பேசுகிறார். பெண் உதவி ஆய்வாளர்களை தரக்குறைவாக பேசுகிறார். ஒரு 3rd ஜெண்டரை தரக்குறைவாக பேசுகிறார். இது மட்டும்தான் நம்ம பார்த்தது. கஞ்சா எடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன்னா போலீஸ் தரப்பு சொல்லுது, அதை நம்பிட முடியுமா? இன்னொரு தரப்பு சொல்லுது காவல்துறை சதி பண்ணி அவரை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு, இன்னொரு அதை நம்பிட முடியுமா? நம்ப முடியாது. இங்கே நம்ம வியூஸ்க்காக பேச முடியாது பிரபாசர், உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இல்லை, என்னோட கேள்வி, முதல் முறை அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல, ஏற்கனவே முதல் முறை அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறையில் இருந்தார், அப்போ இருந்த ஆதரவு வந்து இப்போ இல்லையேங்கிறது தான். இல்லை அதுதான் இப்போ முதல்ல வந்து சீமான ஆதரவு இல்லை. இங்கே நீங்கள் பாருங்க, மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் சவுக்கு சங்கர் வந்து 2-3 பார்ட்டாக பார்க்கணும். நீங்கள் முதல்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஆதரவு இருந்துச்சு. கள்ளக்குறிச்சி மேட்டில் சரிகிறார், அந்த காதல், ஆமாம், காதல் விவகாரம் எடுத்து பேசுகிறாரு, அதில் சரியுது. அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா வந்து நீதிமன்றத்தில் சில மன்னிப்புகள் கூட கேட்கக்கூடிய சூழல் வருது. இவருக்கு கைது செய்யப்படுறாரு, அதுக்கப்புறம் வெளியில் வராரு. அதுக்கப்புறம் G2 விஷயத்துலேயும் உங்களுக்கு தெரியும், அஃபிடேவிட் போட்டு மன்னிப்பு கேட்டதும் தெரியும் உங்களுக்கு. இப்படியே ஒரு நாளுக்கு நாள் அவருடைய வந்து பார்வையாளர்கள் சரிவு. இப்போ அடுத்த கட்டமாக இது வந்து இங்கே வராரு. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா முதல் வந்து அவர் பேசுனது உச்சபட்சமாக இப்போது அடுத்தடுத்து விமர்சனம் பண்ணுறார். பொம்மை முதல்வர், கையாலாகாத முதல்வர், இப்படி இவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சார் கேட்டால், இவங்களை நேரடி தாக்குதல் பண்ணணுமேன்றதுக்காக என்ன சார் கேட்டால், ஒரு இன்னொரு ஒரு எதிர்கட்சியை வந்து ஆதரிக்கிறார். முன்னாடி சவுக்கு சங்கர் யார்? ஒரு நியூட்ரல் பர்சன், யாருக்கும் ஆதரவு கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். அதிமுக ஆதரிக்கிறார், ஏதோ ஒரு கட்சிக்கு சார்பாக போயிடுறாரு. அப்போ அங்கே உங்களுடைய பார்வை வந்து திமுக தரப்பில் இருக்கிற பார்வைகள் எப்படி இருக்கும்? ஒரு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக போயிடுறாரு. இவரும் போனார், 2 பேக்கெட்டில் கை விட்டு பார்த்தாரு, மதுரை மாநாட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அப்போது அதிமுக சார்பாக ஒரு கட்சி சார்பாக இவர் போயிடுறாரு. சரிங்களா? அப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் வந்து இவர் கிட்டத்தட்ட இவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனம், யாரை இவர் சொல்ல ஓபிஎஸ் மேலாம் கடுமையான விமர்சனம் வச்சுருக்காரு. ஸோ இப்படின்னு குறுகிறார். இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா இவர் அகண்ட பாதை வந்து குறுகிய பாதையாக வந்தது. ஒரு கட்சி சார்பு அப்படின்ற ஒரு பார்வைன்னா செல்வாக்கு குறைவு. இப்போ மீண்டும் கைது செய்யப்படுறார். அப்போ என்னன்னு கேட்டால், எந்த வழக்கில் கைது செய்யப்படுறார்? கஞ்சா வழக்குக்கு முன்னாடி என்னன்னு கேட்டால், முதல் வழக்குன்றது கேட்டால் காவல்துறை அதிகாரிகள் பண்ணுறாங்க. இதை பொதுவாக எல்லாருமே பார்க்குறாங்க.
ஒரு குறிப்பிட்ட செக்டார் இருக்கும் சார், அது போலீஸ்காரங்களுக்கு எதிரான மனநிலை உள்ளவங்க என்ன ஆமாம் என்ன தப்பான்னு கேட்குறான். ஆமா. ஆனால் பொது பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கு. அவங்க இல்லைங்க தப்புங்க, இவர் எப்படிங்க இப்படிலாம் பேசலாம், பெண்கள் தானே, எங்கே இருந்தாலும் பெண்கள் தானே. சாட்டை துரைமுருகன் வந்து கோபம் வருது, சாட்டை துரைமுருகன் பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாரு. யாருக்கு கோவம் வருது? சாட்டை துரைமுருகனுக்கு கோவம் வருது. அவருடைய மஞ்சள் பொடி பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சாட்டை துரைமுருகனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஊழியர்களை வந்து இவர் கேவலமாக பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறார். சாட்டை பயங்கரமா வந்து சவுக்கு எடுத்து போறாரு சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே குட்டையில் விடுற மட்டைங்க. இவனுங்க 2 பேருமே இவனுங்கன்னு போட்டேங்க சரிங்களா. 2 பேருமே ஒரே குட்டையில் விடுற மட்டைங்க. இவன் ஹோல்சேல், இவன் ரீட்டைல், அவ்வளோதான். எந்த கட்சியும் இருந்துக்கிட்டோம் சார். நான் வேணா நாம் தமிழர் வந்து உறுப்பினரா தொண்டரா அப்படி இல்லை, தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க சரிங்களா. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு கொள்கை பரப்பு தேராமா, நீ என்ன புண்ணாக்கனா இருந்துக்கோ, இங்கே நியாயம்தான் முக்கியம். காணொலியிலே நம்ம பார்க்குறோம், நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஏழை பணக்காரன் எதையுமே பார்க்கக்கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தானே பார்க்கணும். இதாண்டா கத்துற, நீ கத்துற மாதிரியே இருக்கு. நீ இப்போ எப்படி நடந்துக்கிட்ட, நீ நியாயத்தை பக்கம் பேசுன. சீமான் பேசுறாரு, ஆமா நியாயம் பேசுறாரு. கஞ்சா வந்து யார் வச்சதுன்னு கேட்குறாரு. ஆனா இவர் கஞ்சா அடிப்பாருங்கிறது. இவர் பக்கத்துல இருந்து இவர் நிரப்பி கொடுத்தாரா நான் கேட்குறேன். கஞ்சா வந்து நிரப்பி இந்தாங்க அண்ணன் நீங்கள் ஒரு 2 இழுத்துட்டு எனக்கு கொடுங்கன்னு சொன்னாரா. அப்புறம் வேற மாதிரி பேசுவோம். இவன் எப்படி சொல்கிறான், கஞ்சா குடிக்கினே சொல்கிறல்ல சார். நம்ம எதிரியாக இருந்தால் கூட பிரபா சார் நம்ம வன்மமாக தாக்கூடாது சார். இப்போ என்ன கூட கடுமையான விமர்சனம் வைக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் வந்து ஏதோ ஒரு நெருக்கடியில் இருந்தானா அவன் மேலே நம்ம பரிதாபப்படும் சார். அதான் சார் மனசு. இப்போ சீமான் வந்து பேசுகிறாரு, எவ்வளோ கேள்வி கிண்டல் பண்ணும், எப்படிப்பட்ட கிண்டல். சின்னம் அதாவது என்ன வந்து சின்னம் அதாவது கேட்டினா இந்த நிலம் சிக்கிச்சு சின்னம் போச்சு கேள்வி பண்ணும். ஆனால் அதே சீமானுக்கு தெரியாதா, அந்த அந்த இது இருக்காதா, மனசில் அடிக்கும்ல. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, இது வந்து கண்டிக்குது. அதிகாரிகள் பேசுறது தவறு. ஆனால் இது வந்து கஞ்சா வந்து யார் வச்சது, கஞ்சா சங்கரா மாத்துறாங்களா. ஆமா கேட்குறாரு. இதுதான் சார் அங்கே நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து என்னதான் உங்களுக்கும் பங்கு பிரிக்கிற பிரச்சனை இருந்தால் கூட என்ன. ஆனால் இவன் தானே சொல்கிறான், இந்த சூழ்நிலை இவன் ஞாபகம் வச்சு சொல்கிறான். மணல் ராமச்சந்திரன், மணல் கரிகாலன், கருங்கல் கருணாகரன், செங்கல் செங்கலராயன், யார் சொல்றது, சாட்டை சொல்கிறான். இவ்வளோ லிஸ்ட்டு சொல்கிறான். அத்தனை வந்து அண்டர் கிரவுண்ட் ஆளுங்களும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கானே. அப்போ என்னன்னா பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. அவன் ஒரு பார்ட் G2 மறந்துடாது. இவ்வளோ பேர்கிட்ட என்னன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து அவர் பங்கு வாங்கிட்டு இருந்தாரு. உனக்கு எப்படா தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? ஒன்று அவன் சொல்லியிருக்கணும், ஆமா சாட்டை எனக்கு இவ்வளோ பங்கு வந்துட்டு சொல்றது எனக்கு லிஸ்ட் யாருன்னு தெரியாது. தெரியாது இவன் சொல்றது தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அண்டர் கிரவுண்ட் மாபியாக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊடகன்ற பேர்ல இவன் சாட்டை, இவன் சவுக்கு பேரை பாருங்க, அவர் சவுக்கு இவர் சாட்டை. ஆக்சுவலாக இவன் சாட்டை கூட இவன் சாக்கடைவன் சரிங்களா. நான் மீண்டும் கூட சொல்றேன், ஒரு வன்மமா தாக்குறது வேற. இதே சவுக்கு சங்கரை கூட விமர்சனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாய்ங்கிறான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னமும் வந்து அவர் வந்து கஞ்சா வழக்கில் போயிட்டாராம். இவர் அரெஸ்ட் ஆகும்போது இவர் தண்டி யாத்திரை நடத்துறாரு காந்தியோடு சேர்ந்து. இவருக்கு பண்ண ஒரு படத்தில் வடிவ இவர் சொல்றாரு, கவுண்டமணி சொல்றாரு, இவர் பெரிய கர்மவீர் காமராஜர், நான் கர்மவீர் காமராஜர், இவர் மூதறிஞர் ராஜாஜர் சொல்லி செஞ்சலை கிண்டல் பண்ண. அந்த மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரியான ஆட்கள் தான். கட்ட பஞ்சாயத்து மீடியா வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறோம்னா இவங்க 2 பேரும். இல்லைனா இவனுக்கு எங்கேருந்து வரும், நான் இவன் கேட்குறேன், நான் வந்து இந்த எண்ணெயை விசாரணை எப்போ சொன்னான், நான் எனக்கு இந்த யூடியூப்பை விட்டால் வேறு எந்த வருமானம் இல்லை. இப்போ எப்போ மாலத்தீவு போகிறதுக்கு பணம் வந்து சொல்லுக்கு. நாம் தமிழரில் நான் மீண்டும் கூட சொல்கிறேன், நாம் தமிழர் தம்பிகள் வந்து சுரண்டப்படுறாங்க. சாட்டை துரைமுருகனால் சுரண்டப்படுறாங்க. சீமான் ஏமாற்றப்படுறாரு. சீமான் போராடி கம்பெனி. நான் கேட்குறேன், மாலத்தீவு போகிறதுக்கு பணம் எங்கே சார் வந்துச்சு, யார் கொடுத்தது? சாட்டை துரைமுருகனுக்கு எப்படி வந்துச்சு பணம்? அப்போ கேட்கலாம்ல, நீ 1000 கேள்வி கேட்குறல்ல, நம்ம சவுக்கு சங்கரையும் கேட்குறோம் கேள்வி. இல்லை இப்போ பேசிட்டு இவன் கேட்குறான் 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டான், நான் ஒரு யூடியூப் தான் நடத்துறேன்னு சொல்கிறேன்ல. அப்போ நான் கேட்குறேன், இந்த காணொலி பார்த்துட்டு நானும் கேட்குறேன், உனக்கு மாலத்தீவு போகிறதுக்கு பணம் எங்கே வந்துச்சு? எங்கே பிச்சை எடுத்து சொல்லு, இல்லை எவன்கிட்ட கட்டிங் வாங்கணும் சொல்லு தானே ஆகணும். இப்போ நான் மீண்டும் கூட சொல்கிறேன் சார், திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா சவுக்கு சங்கர் மேலே எப்போவும் நடவடிக்கை எடுத்துருக்கலாம். இது காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள உள்ள ஒரு பாலிடிக்ஸில் வந்து எப்போவுமே ஒரு பஞ்சாயத்து 2 பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது
ஒரு பஞ்சாயத்துல இருக்கு. 2 பஞ்சாயத்து போகக்கூடாது. எப்படின்னா ஒரு பஞ்சாயத்துன்னு கேட்டால் அந்த ரவுடிகளுக்குள்ள பஞ்சாயத்து போகக்கூடாது. யார் பஞ்சாயத்து போகணும் அவன் வெட்டு சாவான். ரவுடிகளுக்குள்ள பஞ்சாயத்துக்கு போகவே கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள பஞ்சாயத்து போகக்கூடாது. அங்கேயும் யார் வருன்னா நம்ம சிக்கி சின்ன பண்ணுவோம். அவன் நண்பனாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரி, இல்லை உறவினராக கூட இருக்கலாம், எப்படி இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரிகளுக்குள்ள அந்த பஞ்சாயத்துக்கு போகவே கூடாது. இப்போ சவுக்கு சங்கர் பண்ணது இந்த பஞ்சாயத்து. எந்த பஞ்சாயத்துனா அதிகாரிகளுக்குள்ள இவனை தூக்குறேன், இவனை இறக்குறேன், தான் இங்கே பெரிய ஆளுன்னா சொல்லி நினச்சிட முடியாது சார். யானைக்கும் அடிச்சிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வாங்குவோம். தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து நீங்கள் இப்போ நான் மீண்டும் கூட சொல்கிறேன், நீங்கள் அநீதியை தட்டி கேட்கறது வேற. சரிங்களா? எங்கே வந்து அநீதி நடக்குதோ அங்கே உன் மனம் கொதிக்கும் என்றால் நீ என் தோழன் சொன்னது சேகுவாரா. அநீதியை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு மரியாதை இருந்துச்சு, சவுக்கு சங்கருக்கு மரியாதை இருந்துச்சு. அந்த அநீதி ஒரு பக்கமாக சாயுது. அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒன்று அரசியல் கட்சி சார்பாக போயிட்டீங்க, நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை நீங்கள் மெம்பர் ஆகிடுங்க, ஒரு மாவட்ட செயலர் ஆகிடுங்க. இப்போ நம்ம அண்டா செஞ்சில் எடுத்துங்க, கிட்டத்தட்ட வந்து ஊடகவியலாளர் தான். ஆனால் இப்போ திமுக பக்கமே போயிடுச்சு, கிட்டத்தட்ட மேடையே ஏறியாச்சு, மாவட்ட செயலர் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத மாவட்ட செயலர் அண்டா செஞ்சில். இங்கே மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து ரொம்ப நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் அறிவாற்றல் உள்ள தம்பி அந்த செந்தில் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி சாயம் வாங்கிட்டீங்களா? பாண்டே மாதிரி மிகச்சிறந்த ஊடகவியலாளர் கிடையாது சார், நான் சொல்கிறேன். ஆனால் சங்கி முத்திரை வாங்கிட்டியா, உன் கதை முடிஞ்சிச்சு. இல்லை இப்போ இப்போ மிகப்பெரிய இந்த ஊடகவியலாளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சாயத்தை வாங்கிட்டு போயிடும்போது இவெல்லாம் சுண்டக்கா சாட்டையெல்லாம். இப்போ இல்லை பேசிட்டு இருக்கும்போது சீமான் ஏமாற்றப்படுகிறாருன்னு சொன்னீங்களா? யாரால ஏமாற்றப்படுறாரு? சாட்டை துறைமுறைலாம் உண்மையா எல்லாம் நீங்கள் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறீங்க சார். நாம் தமிழர் கட்சியை வந்து 2ஆக உடைக்கிற ஒரு கோடாரி எதுன்னு கேட்டிங்கன்னா அது சாட்டை துறைமுறை. எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன், நான் இருக்கிறனும் சாகரணும் எழுதி வச்சுங்க. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு, நாளைக்கெல்லாம் நாளை மறுநாள், நாளை மறுநாள்னா அடுத்த நாள் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுறை. எப்போ அண்ணன் சாமான் தின்ன எப்போ காலி ஆகணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆள் இருக்கிறான்னா நாம் தமிழர் அது சாட்டை துறைமுறை. நேற்று வரையிலும் நீ திமுக எதிர்ப்பாளர், சவுக்கு சங்கரை கைது செய்தவொடனே திமுக ஆதரவாளரா? மைக்கை சுழட்டி விட்டாக்கா வந்து விஜய் கேட்டால் அது வந்து ஒரு குறியீடுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. நீ கருப்பு சப்பு சட்டை இப்போ பனியன் போட்டிருக்கல, அப்போ என்னன்னு சொல்றது? நாம் தமிழ் தம்பிலாம் காதில் கடுக்குன்னு போட்டிருக்கேன். ஒரு குரூப் சேர்த்துட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு குரூப் சேர்த்தாச்சு, ஒரு குழு சேர்த்தாச்சு. சீமானுக்கு எதிரா இப்படி சொல்லுங்க, சாட்டைக்கு ஆதரவா இப்படி வச்சுக்கலாம். இப்படி சொல்லுங்க. ஒரு கட்டத்தில் இப்போ நெறிஞ்சி முள் மாதிரி இருக்கிறாரு. ஏன்னா பல குடுக்கல் வாங்கல்கள்லாம் நடந்துருச்சு, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தமிழ் தம்பிகளும் புரிஞ்சுப்பாங்க. பல குடுக்கல் வாங்கல்லாம் நடந்ததுனால சீமானையும் தூக்கி போட முடியல. இவனை நெறிஞ்சி முள் மாதிரி இருக்கும், அணைச்சிக்கவும் முடியல. புரியுது? இந்த சவுக்கு விஷயத்தில் நீங்கள் பாருங்க, அவர் வந்து நியாயமாக பேசுகிறார். சீமான் நடுநிலை கூட இல்லை, நியாயமாக பேசுகிறார். ஆனால் நீ என்ன பேசுற? பொங்கு சவுக்கு சங்கர் வந்து அப்படியே கொண்டாடி தீர்க்கிறான். நாளைக்கு உனக்கு வராதா? நான் கேட்குறேன். கைது செய்திருக்கிறது திமுக அரசு இல்லை, போலீஸ். எப்படி வேணும் ஸ்டாண்டு மாறும். அப்படியே காவல்துறை அதிகாரிகள் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரிலாம் பேசுவோம். அப்படியே விளக்குனாங்களாம் இவர்கிட்ட. என்னென்ன பேசணும் நீங்கள் எடுத்து பாருங்க சார். நமக்கு அது இல்லை சார். இங்கே நடக்கிற விஷயங்கள் என்ன? நீங்கள் ஊடகவியலாளர் தான், நீங்கள் நடக்கிற விஷயத்தை மட்டும் பேசுங்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் இந்த கஞ்சா வழக்குன்றது குற்றக்கேஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஆக்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு 4 பக்கம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வேணும். அந்த வண்டி யாருன்னு தெரியணும். ஒரு 4 போலீஸ் அதிகாரிகள் கூட இருக்கிறாங்க சார். ஒரு காவலர், சாதாரண காவலர்கள் கூட எடுத்துங்க. ஜீப்பு ஓட்டுறதும் ஒரு போலீஸ்காரனாக தான் நிச்சயமாக இருப்பார். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கும் அப்படி நீங்கள் சொன்னாலும் நான் நம்புகிறேன். ஆனால் 4 பக்கம் சிசிடிவி கேமரா பார்க்கணும், அந்த வண்டி யாருதுன்னு பார்க்கணும். அங்கே இருந்தால் நம்ம முடிவுக்கு வர முடியும். ஒரு விபத்தெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக கணிக்கலாம் முடியாது. சிசிடிவி கேமரா தான். இப்போ எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் சார். இங்கே கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் தீர விசாரிக்கிறதே பொய்யாகுது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உள்ள கலி உலகத்தில் தீர விசாரிக்கிறதே கூட சொல்கிறவங்க உண்மை சொல்லாதானே. விசாரணை என்பது மக்கள்கிட்ட விசாரிக்கிறது தான், அதுவே போய் சொல்லலாம்ல. அதனால நான் கேட்டேன்னா இதுதான், நாம் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக பேச முடியாது. சவுக்கு சங்கர் அவன் எதிரியாக கூட இருக்கட்டும் சார், அவன் குப்பை என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஓப்பனாக சொல்ல, ஏன்னா தன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து அடுத்த மனதை எவ்வளவு காயப்படுத்துன்னு கூட தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மறந்து ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் அவன் குப்பைக்கு சமம். ஃபெலிக்ஸுக்கு வேணா அது சரியாக நியாயமாக பண்ணலாம். ஃபெலிக்ஸ் பண்ணது நான் சொல்கிறேன், ஃபெலிக்ஸ் பண்ண எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு. எனக்கு இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் பண்ணது பெரிய தப்பு.
டிஸ்க்ளைமர் போட்டால் உங்களை ஊடக கடமை இருக்கா இல்லையா சார்? ஒரு போலீஸ் அதிகாரி யாருன்னா இருக்கட்டும் சார், அது அருணா இருக்கட்டும், எந்த அதிகாரினா இருக்கட்டும் சார், தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கா இல்லையா? குடும்பம் இருக்கா இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கா இல்லையா? ஒரு பெண் காவலர் பொதுவில் நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே வேலை பார்க்குற அத்தனை பேரும் சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமா இல்லையா? அதை வந்து ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் அவன் எவனா இருக்கும் சார், சவுக்கு சங்கரட்டம் எவனா இருக்கும் சார். நீங்கள் அதை நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாச்சா, அதை நீங்கள் எடிட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? நான் கேட்குறேன். பொறுப்பு இருக்கா இல்லையா? ஊடக பொறுப்பு இருக்கா இல்லையா? தவறு சார். யாரெல்லாம் கரெக்டாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த கஞ்சா வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்டப் கேஸாக இருக்கும்ன்றது நான் சொல்கிறேன். நீங்கள் அதை விவாதிங்க. இது தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த தகுதி கூட இல்லாமல் போச்சு இல்லை. நான் சொல்கிறேன் புட்டப் கேஸ், ஃபெலிக்ஸ் சொல்ல முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்களும் சொல்லலாம் இது புட்டப் கேஸ் தாங்க, நம்ப முடியல. இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறவன் வந்து கஞ்சா எப்படி எடுத்துகிட்டு போவான்? இவ்வளோ எப்போ வேணாலும் கைது செய்யப்படலான்ற வந்து கஞ்சா பாக்கெட் வச்சிருப்பானா, இல்லை ஆஃபீஸில் வச்சிருப்பானா, அவன் தங்குற ரூமில் வச்சிருப்பானா சார்? நீங்கள் சொல்லுங்கள். வைக்க முடியாது. என்ன சார் இது திட்டமிட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே அந்த மதன் ரவிச்சந்திரன் ஒரு மனநோயாளி இருக்கிறான்ல, அவன் மூலமா வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று பண்ணி அவனும் நம்மளும் பேசணும். இது ஒரு ஸ்ட்ரிங்கான்னு கேட்டோம். பொறுக்கின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு, திருடன் சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு, பைத்தியம் சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு. புரியுங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்குன்றதை கேவலப்பட்டு நிற்கிறீங்க தமிழ்நாட்டில். என்னன்னு கேட்டால் அதுவும் இவனால நான் கேட்டேன், பெட்ரூமில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, இன்னும் ஜட்டியில் கூட வைப்போம். இந்த வார்த்தை நீங்கள் வந்து எடுக்காமல் போடுங்க. நம்ம அண்டர்வேர் போடும்போது கூட நம்ம பார்க்கணும், இங்கே மதன் ரவிச்சந்திரோட கேமரா எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கேவலமா இல்லை? இது வந்து திட்டமிட்டு வந்து ஒரு புனையப்பட்டது. இது முன்னாடியே ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால் இந்த ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து கஞ்சான்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. எதுக்காக சொல்கிறாங்க இப்போ நான் பார்க்கணும்னு கேட்டால் இது எதை நோக்கி நகருது அடுத்த கட்டம்? இது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வழக்கில் வந்து கைது சொல்லணும், அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? சரி, அந்த லெவலில் இருந்தால் கூட இப்போ எதுக்கு வீட்டில் ஆஃபீஸ்லாம் ரைடு நடக்குது? இப்போதான் நமக்கு வந்து வேற சந்தேகம் வருது. எப்படி, என்ன மாதிரி சொன்னீங்க? ஒருவேளை வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு தலைமையில் ஒரு கட்சி உருவாகணும். எதுக்காக அந்த கட்சினா, திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல. இப்போ வந்து இந்த இது முடிஞ்சது, நாடாளுமன்ற தேர்தலில் 35 சீட்டு சார் கன்ஃபார்ம். 35 சீட் அடிப்போம் திமுக. அந்த 5 சீட்டு கூட பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை. வேலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திருப்பூர், இங்கெல்லாம் அங்கே உட்கட்சிகள் 35 சீட்டு வந்து டிஎம்கே. சவுக்கு சங்கர் இவ்வளோ பேசினார் இல்லையா? இவ்வளோ பேசுனதுனால நமக்கு 5 சீட்டு தான் கிடைக்குது, ஏடிஎம்கேக்கு 35 சீட்டு இருக்குது, இந்த சவுக்கு சங்கர் தானே இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு திமுக தரப்பு நினச்சிருந்தா இந்த நடவடிக்கை எடுத்தது நம்ம சொல்லலாம். ஆமாம். ஆனால் பாதிக்கப்பட்டாங்க, சவுக்கு சங்கரால் பாதிக்கப்பட்டாங்க. 35-40 சீட்டு அடிக்க வேண்டியது 5 சீட்டு தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அங்கே வெற்றி கழிப்பில் இருக்கிறாங்க, வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. 4ஆம் தேதி வரணும், அவ்வளோதான். இந்த சூழ்நிலை ஏன் சவுக்கு சங்கர் மேலே வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? ஒன்று அதிகாரிகளோட வன்மம் சொன்னால் அந்த கைதோடு நின்று இருக்கும், அல்லது கஞ்சா வழக்கோடு நின்று இருக்கும். அதாண்டி இப்போ வீட்டில் ரெய்டு அங்கே இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் யூகிக்கிறேன்னு சவுக்கு சங்கரை ஒரு தலைவராக உருவாக்குறேன். திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுக பக்கம் போகாத இனி வரும் காலத்தில், அல்லது விஜய் கட்சி தொடங்கினார்னா அந்த பக்கம் போகாமல் சவுக்கு சங்கரை ஒரு தலைவராக உருவாக்குறாங்களோ ஒரு வேலை. இதுக்கு நான் பழச பின்னோக்கி நான் பார்க்குறேன். வைகோ வந்து அரசியல் கட்சி தொடங்கினார், திமுகலேருந்து தான் வெளியே வந்தார், கலைஞரை கடுமையாக எதிர்த்தார், வாரிசு அரசியல்லாம் பேசினார். சரி, இவ்வளோ பிறகு வந்து கேட்டினா யாருக்கு சேதாரம்? இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன், அன்னைக்கும் பார்க்குறேன், இன்னைக்கும் பார்க்குறேன். வைகோ கட்சி தொடங்குறதுனால யாருக்கு சேதாரம்? திமுகவுக்கு சேதாரம் இல்லை. அதிமுக சேதாரம் இல்லைன்றது வேற. ஆனால் யாருக்கிட்ட இருந்து வெளியே வந்தாரோ அவங்களுக்கு திமுகவுக்கு சேதாரமே இல்லை இது வரைக்கும். இப்போ இவங்க என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராகலாம் ஒன்றும் பெரிய தகுதி கிடையாது, இவங்களுக்கும் தெரியும். இவங்க வாயே போதும்ன்றதுக்கு, யாரு சவுக்கு சங்கர் வாயே போதும். ஆனால் ஒரு பிரபலமாக்கி ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாக்கா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து விஜய் பக்கமோ அல்லது அதிமுக பக்கமோ அல்லது நாம் தமிழர் பக்கமோ போகாத ஒரு தலைவராக உருவாக்குற வேலை நடக்குதோன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா சார் வீட்டிலலாம் போய் ரைடு பண்ணி இவனை வந்து அப்படியே பண்ணால் கூட வந்து சார் நான் கேட்குறேன், இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்படி அந்த ரைடு இதெல்லாம் பண்ணது என்ன ஆயிடுச்சு நான் கேட்குறேன். என்ன பண்ண முடியும்? ஒரு தலைவராக உருவாக்கலாம். இப்போ பாருங்க, கூட வரும்போது இந்த பேடு போட்டு அப்படின்றோம். ஒன்றுமே பண்ணலையடா ஒன்று. அவங்க பாவம் தனியாக தான் சார் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த போலீஸுங்க படுற பாடுக்க இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க தான் பாவம்.
வழக்கு பதிவு பண்ணுற உயர் அதிகாரி எங்கேயோ இருப்பாங்க, இந்த பாராக்கு போகிறாங்க இப்படின்றான். இது அவங்க பார்க்குறாங்க, லேசாக முட்டினா கூட நம்ம ஏன்னா இவன் அந்த மாதிரி ஆள் தானே சார், சவுக்கு சங்கர் பற்றி தெரியணும், இந்த மாதிரி ஆள் தானே, சும்மாவே வெறும் கிளாஸ்லேயே ஆற்றுவான். அப்புறம் இந்த மாதிரி இடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா, நீங்களே பார்த்தீங்க பாருங்க, இடிக்கிறான் பாருங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் ஆன மாதிரிலாம் தெரியலங்க. இவங்க சொல்கிறாங்க, சில பேர் ஊடகத்தில் இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு தலைவர், கால்கள் உடைப்பு. காலை கூட வச்சிட்டாங்களா? நல்லா தான் நடந்து வராரு, நல்லா தான் நடந்து வராரு. கைகள் உடைச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? கைகள் உடைச்சதா இல்லை. எல்லாம் வந்து போலீஸ் மேலே சொல்லக்கூடியது. இந்த கேஸை இவங்க எப்படி டீல் பண்ணோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட அரசியல் ஆகுது சார், மெல்ல மெல்ல அரசியல் ஆகுது. இவர் அரசியல்வாதி அரசியல்வாதி ஆகிட்டு இருக்கிறார். செதுக்குறாங்க, ஒரு தலைவரை செதுக்குறாங்க. ஜெயலலிதாவை செதுக்கலையா அவங்க? ஜெயலலிதாவை செதுக்குறது யாரு? எம்ஜிஆர் அடையாளம் கண்டு போனார். இவங்க எனக்கு பிறகு இவங்க தான் அந்த கட்சியை வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா? எம்ஜிஆர் சொன்னாரா? ஜெயலலிதா உருவாக்குனது யாரு? ஜெயலலிதா உருவாக்குனது யாரு? இவங்க தான் உருவாக்கணும். ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ஒரு லாரி மோதுது, அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து கருப்பு சிவப்பு கலர் இருக்குது. இதெல்லாம் பழசு, நான் சொல்கிறேன், பழைய வரலாறு. அப்புறம் என்ன சொன்னாங்க? திமுக சதின்னு போட்டாங்க ஊடகங்கள்லாம். அப்போ இந்த டிஜிட்டல்லாம் கிடையாது, ஏன்னா கருப்பு சிவப்பில் பேர் எழுதியிருக்கு அப்படி சொன்னாங்க. இது வந்து திட்டமிட்ட சதி. ஏன் அது விசாரணை பண்ணி முடிக்கல? அந்த லாரி ஓட்டுநர் செத்துட்டாரா, இல்லை வந்து உரிமையாளர் செத்துட்டாரா? தற்செயலாக நடந்த ஏர்போர்ட்லேருந்து கார் வரும்போது, ஜெயலலிதா கார் வரும்போது அது இடிக்கப்பட்டது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து கருப்பு சிவப்புனால அப்படி ஒரு, புரியுதுங்களா? அது மாதிரி இங்கே எதையுமே நம்ம நம்ப முடியாது சார். கலைஞரை கைது செய்யும் போது ஐயோ கொலை பண்ணுறாங்கன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நம்ம வந்து கலைஞர் தான் நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் கலைஞரே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எதை நம்ப சொல்றீங்க சவுக்கு விஷயத்தில்? நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நிறைய உதாரணங்கள் இருக்குது, சரியா? அதனால் நான் மீண்டும் கூட சொல்கிறேன், இப்போ நடக்கிற சம்பவங்கள் நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி இப்போ நடக்கிற சம்பவங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இடிக்குது இந்த விஷயத்தில். நாம் தமிழர் வந்து ஒரு கட்சி, எல்லா தலைவர்களும் வந்து கருத்து சொல்லணும். நாம் தமிழரில் மட்டும் வந்து ஒரு கருத்து கேட்கப்படுது, திட்டமிட்டு கேட்கப்படுதோ? ஒருவேளை அந்த வார்த்தை வந்து சீமான் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கும்போது, சீமான் வெளிப்படையாக சொல்கிறாரு, வச்சது யாருன்னு கேட்குறாரு. சீமானுடைய கருத்து இப்படி இருக்கும்போது, சாட்டை துரைமுருகன் கருத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிராக இருக்குது. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்குக்கு எதிராக இருக்குது. அதே சொல்ல திமுகவுக்கு ஆதரவாகவும் இருக்குது. ஒரு பக்கம் கஞ்சாவை வச்சது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது தான், கஞ்சா குடிக்கி தான் இவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒரு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து சரியான நடவடிக்கை தான் எடுத்துருக்க மாதிரி ஆதரவான நிலைப்பாடு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு ஸ்கெட்ச் இவங்க வைக்கிறாங்க. நான் என் பார்வைக்கு பார்க்குறேன். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை வச்சு நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக உடைக்க ட்ரை பண்ணுறாங்களா? ஒன்று, விஜயோட அரசியலை வந்து தடுக்கிறதுக்கு வந்து சவுக்கை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக. ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் இனி எதிர்காலம் கிடையாது சார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து செங்கோட்டையன் உள்ள பயங்கர குழப்பங்கள் நடக்குது. ஒருவேளை வந்து சசிகலா தலைமையில் இந்த டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இனி இவங்க சேரவே முடியாது. அப்போது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35% வந்து வாக்குகள் வச்சிருக்கிற ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கலையுது. இந்த தேர்தலில் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? குறைய தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னொரு கட்சி உருவாகுது. அது வந்து விஜய் அவருடைய தலைமையிலான அந்த கட்சி வந்து சீமான் அவர்களை நோக்கி நகருது. ஒரு இணக்கமான உறவு வரும்போது இப்போ இந்த சவுக்கு சங்கர்ன்ற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. இங்கே சவுக்கு சங்கருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் நடக்கலை. இப்போ அதிமுக சார்பில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் தான் சவுக்கு சங்கர் வாதாடு. சவுக்கு சங்கர் வந்து அடிப்பட்டார், பிடிப்பட்டார், கடிப்பட்டார் சொல்கிறது அவர் தான். நாளைக்கே வந்து இதே சவுக்கு சங்கர் வரும்போது அது வாகனத்தில் அடிப்பட்டதுங்க, அடிக்கலாம் இல்லைங்க, என்னை ரொம்ப மரியாதைன்னு வச்சாங்க, தலைவாழை வச்சு எனக்கு வந்து 24 ஐட்டம் வச்சு சிக்கன் மட்டன்லாம் வச்சு நல்லா கவனிச்சாங்க. இதெல்லாம் சும்மா நான் சொன்னேன்னா? நான் சொன்னேன். அவர் சொன்னார்னா அவர் வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டுங்க. நான் சொல்லலை, நான் அடித்தாங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா இப்போ வரும்போது அவர் எந்த குரலும் கொடுக்கவே இல்லை. திமுக அரசை எதிர்த்தோ அல்லது வந்து எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசவே இல்லை. கையை மட்டும் அப்படி இப்படி கட்டுறாரு, அவ்வளோதான். அதனால் நாளைக்கு எப்படி வேணாலும் பேசக்கூடிய ஆள். அதனால் கடைசியாக ஒரு உதாரணம் சொல்ல, சவுக்கு சங்கர் எந்த மாதிரி ஆளுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிகப்பு ரோஜாக்கள் படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு பருவப்பெண் இருக்கும், சரிங்களா? ஒரு பருவப்பெண். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான அந்த காம புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு காம இச்சை தூண்டி அது வீட்டில் வேலை செய்கிற ஒரு பையன்கிட்ட வந்து தவறான, ஆமாம், அவனை செக்ஸியாக தூண்டி தவறான பழைய தூக்கி போடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா வந்துடுவாங்க. அப்படியே பிளேட்டை மாற்றி என்ன செய்யும் கேட்டிங்கன்னா,
மாற்றி அவன் தான் வந்து அவன் மேலே பழி போட்டுரும், அவனை விரட்டுவாங்க, அவன் ஓடுவான். அந்த பருவ பெண் மாதிரி தான் சவுக்கு சங்கர். முடிஞ்சிருச்சு. இதான் அவர் தான் அது மாதிரி தான் டபுள் அவ்வளவுதான். ஸ்டாண்டர்ட். அந்த பருவ பெண் மாதிரி தான் சவுக்கு சங்கர். எப்படி வேணாலும் பேசுவார். இது காவல்துறை அதிகாரிக்கே தெரியாது. நான் மீண்டும் கூட சொல்கிறேன், இந்த விஷயத்தில் சவுக்கு விஷயத்தில் நீங்கள் காவல்துறைக்கு சப்போர்ட்டாக பேசுகிற கூட நீங்கள் நினச்சிங்க. சவுக்கு சங்கர் அந்த கைது விஷயத்தில் வந்து காவல்துறை வந்து இந்த கஞ்சா வழக்கு போட்டது புட்டப் கேஸ். நான் சொல்கிறேன், நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கேஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயத்தில் அந்த விபத்து வந்து விசாரிக்கப்பட வேண்டியது, அதை தெரியாமல் நம்ம பேச முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா புலிவாலை பிடிச்ச கதையாக இருக்குது போலீஸ். இது எங்கே போய் எப்படி முடிக்கணும்னு தெரியல. ஆரம்பிச்சாச்சு கதையை, முடிக்க முடியல. அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த பையன் ஓடுறான் பார்த்தீங்களா, அந்த நான் சொன்னேன் அந்த படத்தில் சிவபிரஜா படத்தில் அந்த பையன், அந்த ஓடுற பையன் நிலைமையில தான் இன்றைக்கி போலீஸ் காவல்துறையே இருக்குது. இதுதான் உண்மை. அப்பாவியாக இருக்குன்னு சொல்ல வரேன். காவல்துறை அப்பாவியாக இருக்குது. போட்டாச்சு வழக்கு, இதை எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கிறது தெரியல. இப்போ ஒரு தலைவராக உருவாகிட்டு இருக்கிறாரு, இது எங்கே போய் எங்கே முடியுன்றது தெரியல. ஆரம்பிச்சாச்சு கதை, இனி எப்படி முடியுதுன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில மிக்க நன்றி. நன்றி.